Good morning, dear children. Good morning, Miss. Okay. Today we are going to see the topic, an effective topic, and the baffling problem in our society. அதாவது நம்மளுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டச், பேட் டச். குட் டச்னா என்ன? குட் டச்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நல்ல விதமா தொடுறது. ஓகேவா? சரி. பேட் டச்னா கெட்ட நோக்கத்தோட, கெட்ட விதமா, கெட்ட எண்ணத்தோட தொடுறது. இல்லையா? இது புரியுதா? பேசிக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? இப்ப சொசைட்டில பாத்தீங்கன்னா எந்த சேனல், எந்த டிவி நியூஸ் ஓபன் பண்ணாலும் என்ன நியூஸ் வருது அப்படின்னா நிறைய குழந்தைகள் நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்த சொசைட்டினால. ஓகேவா? ஒரு சில நபர்களால் அப்படி செய்யப்படுறாங்க. ஸோ அப்போ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை யாரோ ஒருத்தர், அதாவது நம்மகிட்ட ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் இருக்கு. யாருக்கு இருக்கு? நம்மளுடைய அப்பா அல்லது அம்மா. அவங்க மட்டும்தான் நம்ம கொஞ்சலாம், தொடலாம், தூக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஓகேவா? அதே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எதிர்ப்பு வீட்டில் உள்ளவங்க, இல்லை எங்கேயோ போகிறப்ப பார்த்து தெரிஞ்சவங்க, இல்லை நமக்கு சரியான பழக்கம் இல்லாதவங்க, அவங்களாம் நம்மளை கண்டபடி டச் பண்ணலாமா? Even it may be a boy or a girl, யாரா வேணா இருக்கலாம். பட் நமக்கு விருப்பம் இல்லாத இடங்களை அவங்க டச் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அது தப்பு இல்லையா? நம்ம யாராவது தொடர்ந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நமக்கு அது செக்யூர்டா இல்லை அப்படின்னா உடனே யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? கண்டிப்பா யார்கிட்டையும் மறைக்கக்கூடாது. நம்ம உடனடியாக நமக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு பர்சனால கிடைக்குது அப்படின்னா நம்ம உடனே யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? ஒன்று அப்பா கிட்ட சொல்லணும், இல்லை ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லலாம். கேர்ள்ஸ், பாய்ஸா இருந்தா அப்பா கிட்ட சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, இல்லை தாத்தா பாட்டி, யார் வீட்டில் உனக்கு ரொம்ப கேரிங்கா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீ என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அப்படி வீட்டில் சொல்றதுக்கு உனக்கு அச்சுமா இருந்தது அப்படின்னா நீ யார்கிட்ட சொல்லணும்? சொல்லிக்கிறேன். யார் அது? மிஸ், டீச்சர். அவங்களும் ஒன் ஆஃப் த பேரண்ட் தான் உங்களுக்கு. அவங்களும் பெற்றோர் மாதிரி தான் இல்லையா? அதனால தாராளமாக உங்களுடைய டீச்சர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்படி இருக்கு அப்படின்றத யூ கேன் எக்ஸ்பிளைன். அது யாராக இருந்தாலும் சரிதான், டீச்சர் கிட்ட சொல்லலாம். டீச்சர் வில் கைட். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருப்பாங்க. அப்படியும் இல்லை, நீ டீச்சர் கிட்டையும் சொல்லலை, பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லலை அப்படின்னா சைல்டு லைன் ஒரு அமைப்பு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைகள் பாதுகாப்புக்காக, நலனுக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கிட்ட நீங்க இன்டிமேட் பண்ணணும். சரியா? டீச்சர் கிட்டே சொல்லிடலாம், இல்லை பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடலாம். ஆனால் சொல்லாம இருக்கலாமா? நீங்க தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் குட் டச், எதெல்லாம் பேட் டச் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னை கண்ணத்திலே தொடுறாங்க, பட் தொடுறவரை எனக்கு பிடிக்கல, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ கேன் கம்ப்ளைண்ட் அபவுட் தம். அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லலாம். வீட்டில் அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல, நான் சொல்லுவேன். சரியா? அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸாக இருக்கும். யார் நம்ம கிட்ட பேசினாலும், எய்தர் மேபி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நெய்பராக இருந்தாலும் சரி, யாருமே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். புரியுதா? எல்லாருக்கும் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன